ஒளியும் ஒளியா ஒளியா உயிரும் ஒருவன் உம்மா வளமும் வாழ்வும் உம்மா ஒளியே எழுமே வருக ஒளியே எழுமே வருக ஒளியாகிறையே வாரா எளியோர் நெஞ்சம் தனிலே ஒளியாகிறையே வாரா விண்ணில் வாழும் விமலா விமலா மண்ணில் வாழும் மாந்தர் மாந்தர் விண்ணில் வாழும் விமலா விமலா மண்ணில் வாழும் மாந்தர் மாந்தர் உன்னில் என்றும் வாழ எம்மில் எழுமே இறைவா ஒளியே எழிலே வருக ஒளியே எழிலே வருக ஒளியாகிறையே வாரா எளியோர் நெஞ்சம் தனிலே ஒளியாகிறையே வாரா நீரும் மழையும் முகிலான் முகிலான் பூவும் கனியும் ஒளியான் ஒளியான் நீரும் மழையும் முகிலான் பூவும் கனியும் ஒளியான் உயிரும் உருவும் உன்னான் வளமும் வாழ்வும் உம்மா ஒளியே எழிலே வருக ஒளியே எழிலே வருக ஒளியாகிறையே வாரா எளியோர் நெஞ்சம் தனிலே ஒளியாகிறையே வாரா. ஒளியை ஏந்தி பவனி வந்த நாம் மகிழ்வோடு உன்னதங்களிலே கீதங்களை நாம் பாடுவோம். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக உம்மை
உமக்கு. இறைவனுக்கு நாம் நன்றி சொல்வோம். இந்த 2025ஆம் ஆண்டின் முதல் மாதமான ஜனவரி மாதம் முழுவதுமே இறைவனுடைய ஆசிரை நிறைவாக கொடுத்ததற்காக நன்றி கூறி இந்த புதிய பிப்ரவரி மாதத்தின் முதல் நாளிலே இருக்கக்கூடிய 2ஆம் நாளிலே இருக்கக்கூடிய இந்த வேளையில் சிறப்பாக இந்த மாதம் முழுவதுமாக இறை ஆசி நம்மை தொடர்ந்து வழிநடத்த வேண்டும் என்று நம்முடைய 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள் இந்த மாதத்தில் நடக்க இருக்கக்கூடிய செய்முறை தேர்விலும் அடுத்த மாதம் நடக்க இருக்கக்கூடிய அந்த அரசு பொது தேர்விலும் நல்ல மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற வேண்டும் என்கின்ற கருத்திற்காக மௌனமாக ஒரு சில மணித்துளிகள் ஜெபிப்போம். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மனித இயல்பையே தமதாக்கி கொண்ட ஒரே திருமகன் கோவிலில் அது படிக்கப்பட்ட இந்நாளில் மாண்புக்குரிய உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் நாங்களும் அவ்வாறே தூய்மை நிறைந்த உள்ளத்துடன் உமைக்கு காணிக்கையாகுமாறு அருள்வீராக்கு. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் வாழும் உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் முன்னுரை. உலகம் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கின்ற மேய்ப்பர் எப்போது வருவார்? அவரது வல்லமை எத்தகையது? இந்த கேள்விக்கான பதிலை முதல் வாசகம் முன்வைக்கிறது. நீங்கள் தேடுகின்ற தலைவர் திடீரென்று தம் கோவிலுக்கு வருவார். அவரது வல்லமை புலப்படுகின்ற நெருப்பு போன்றது. தம் மக்களை பொன் வெளியைப் போல புலமிட்டு தூய்மையாக்குவார் என்ற இறைவாக்கினர் மலாக்கி இந்த முதல் வாசகத்தில் முன்வைக்கிறார். முதல் வாசகம். நீங்கள் தேடுகின்ற தலைவர் திடீரென தம் கோவிலுக்கு வருவார். இறைவாக்கினர் மலாக்கி நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவசனங்கள் 1-4 முடிய. இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன். அவர் எனக்கு முன் வழியை ஆயத்தம் செய்வார். அப்பொழுது நீங்கள் தேடுகிற தலைவர் திடீரென தம் கோவிலுக்கு வருவார். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் உடன்படிக்கையின் தூதர் இதோ வருகிறார் என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஆனால் அவர் வரும் நாளை தாங்கக்கூடியவர் யார்? அவர் தோன்றும் போது நிற்க வல்லவர் யார்? அவர் புடமிடுகிறவரின் நெருப்பை போலும் சலவை தொழிலாளியின் சவர்க்காரத்தை போலும் இருப்பார். அவர் புடமிடுபவர் போலும் வெள்ளியை தூய்மைப்படுத்துபவர் போலும் அமர்ந்திருப்பார். லேவியின் புதல்வரை தூய்மையாக்கி பொன் வெள்ளியைப் போல அவர்களை புடமிடுவார். அவர்களும் ஆண்டவருக்கு ஏற்புடைய காணிக்கையை கொண்டு வருவார்கள். அப்பொழுது பண்டைய காலத்தில் முன்னைய ஆண்டுகளில் இருந்தது போல் யூதாவின் காணிக்கையும் எருசலேமின் காணிக்கையும் ஆண்டவருக்கு உகந்தனவாயிருக்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவாக்கு நன்றி. நீங்கள் பாட வேண்டிய பதில். படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சிமிகு மன்னர். படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சிமிகு மன்னர். படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சிமிகு மன்னர். படைகளின் ஆண்டவர்
உயர்த்துங்கள். தொன்மை மிகு கதவுகளே உயர்ந்து நில்லுங்கள். மாட்சி மிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். மாட்சி மிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். படைகளின் ஆண்டவர் இவரே. மாட்சி மிகு மன்னர். படைகளின் ஆண்டவர் இவரே. மாட்சி மிகு மன்னர். மாட்சி மிகு மன்னர் இவர் யாரோ? வலிமையும் ஆற்றலும் கொண்ட ஆண்டவர் இவர். இவரே போரில் வல்லவரான ஆண்டவர். இவரே போரில் வல்லவரான ஆண்டவர். படைகளின் ஆண்டவர் இவரே. மாட்சி மிகு மன்னர். படைகளின் ஆண்டவர் இவரே. மாட்சி மிகு மன்னர். வாயில்களே உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள். தொன்மை மிகு கதவுகளே உயர்ந்து நில்லுங்கள். மாட்சி மிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். மாட்சி மிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். படைகளின் ஆண்டவர் இவரே. மாட்சி மிகு மன்னர். படைகளின் ஆண்டவர் இவரே. மாட்சி மிகு மன்னர். மாட்சி மிகு மன்னர் இவர் யாரோ? படைகளின் ஆண்டவர் இவர். இவரே மாட்சி மிகு மன்னர். இவரே மாட்சி மிகு மன்னர். படைகளின் ஆண்டவர் இவரே. மாட்சி மிகு மன்னர். படைகளின் ஆண்டவர் இவரே. மாட்சி மிகு மன்னர். இரண்டாம் வாசக முன்னுரை. இரக்கமும் நம்பிக்கையும் உள்ள தலைமை குருவாகிய இறைமகன் இயேசு தம் மக்களுக்கு பாவத்திலிருந்து விடுதலை தர இவ்வுலகில் அவதரித்தபோது இரத்தமும் சதையும் கொண்ட சாதாரண மனித உறவிலே அவர்களோடு உறவாட திருவலம் கொண்டார். சாவின் மேல் ஆற்றல் கொண்டிருந்த அழகையே தனது சாவினால் அழித்து அடிமைப்பட்டிருந்த தம் மக்களை விடுவித்தார். விண்ணிலும் மண்ணிலும் எல்லா அதிகாரங்களையும் கொண்டிருந்த கிறிஸ்து வானதூதருக்கு துணை நிற்காமல் நம்மில் ஒருவரானார் என்று திருத்தூதர் பவுல் எபிரேயருக்கு எழுதிய திருமடலில் எடுத்துரைக்கிறார். இரண்டாம் வாசகம். எல்லாவற்றிலும் தம் சகோதரர் சகோதரிகளைப் போல் ஆனார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 14-18 முடிய. சகோதரர் சகோதரிகளே, ஊனும் இரத்தமும் கொண்ட பிள்ளைகளைப் போல் கிறிஸ்துவும் அதே இயல்பில் பங்கு கொண்டார். இவ்வாறு
சாவின் மேல் ஆற்றல் கொண்டிருந்த அழகையை சாவின் வழியாகவே அழித்துவிட்டார். வாழ்நாள் முழுவதும் சாவு பற்றிய அச்சத்தினால் அடிமைப்பட்டிருந்தவர்களை விடுவித்தார். ஏனெனில் அவர் வானதூதருக்கு துணை நிற்கவில்லை, மாறாக ஆபிரகாமின் வழிமரபினருக்கே துணை நின்றார் என்பது கண்கூடு. ஆதலின் கடவுள் பணியில் அவர் இரக்கமும் நம்பிக்கையும் உள்ள தலைமை குருவாயிருந்து மக்களுடைய பாவங்களுக்கு கழுவாயாகுமாறு எல்லாவற்றிலும் தம் சகோதரர் சகோதரிகளைப் போல் ஆக வேண்டியதாயிற்று. இவ்வாறு தாமே சோதனைக்கு உள்ளாகி துன்பப்பட்டதனால் சோதிக்கப்படுவோருக்கு உதவி செய்ய அவர் வல்லவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறையினத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி, இதுவே உம் மக்களாகிய இஸ்ரேலுக்கு பெருமை. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 2 இறை வசனங்கள் 22 40 முடிய. மோசேயின் சட்டப்படி தூய்மை சடங்கை நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்தபோது குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அவர்கள் எருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள். ஏனெனில் ஆண் தலைப்பேர் அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று அவருடைய திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது. அச்சட்டத்தில் கூறியுள்ளவாறு 2 மாடப்புறாக்கள் அல்லது 2 புறா குஞ்சுகளை அவர்கள் பலியாக கொடுக்க வேண்டி இருந்தது. அப்போது எருசலேமில் சிமியோன் என்னும் ஒருவர் இருந்தார். அவர் நேர்மையானவர், இறை பற்று கொண்டவர், இஸ்ராயலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர். தூய ஆவியை அவர் பெற்றிருந்தார். ஆண்டவருடைய மெஸ்ஸியாவை காணும் முன் அவர் சாகப் போவதில்லை என்று தூய ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார். அந்த ஆவியின் தூண்டுதலால் அவர் கோவிலுக்கு வந்திருந்தார். திருச்சட்ட வழக்கத்திற்கு ஏற்ப செய்ய வேண்டியதை குழந்தை இயேசுவுக்கு செய்து முடிக்க பெற்றோர் அதனை உள்ளே கொண்டு வந்தபோது சிமியோன் குழந்தையை கையில் ஏந்தி கடவுளை போற்றி, ஆண்டவரே, உமது சொற்படி அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே
பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே மக்களாகிய இஸ்ராயலுக்கு பெருமை என்றார். குழந்தையை குறித்து கூறியவை பற்றி அதன் தாயும் தந்தையும் வியப்புற்றனர். சிமியோன் அவர்களுக்கு ஆசி கூறி அதன் தாயாகிய மரியாவை நோக்கி, இதோ இக்குழந்தை இஸ்ராயல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும். உமது உள்ளத்தையும் ஒரு ஆள் ஊடுருவி பாயும் என்றார். ஆசேர் குலத்தைச் சேர்ந்த பானுவேலின் மகளாகிய அன்னா என்னும் இறைவாக்கினர் ஒருவர் இருந்தார். அவர் வயது முதிர்ந்தவர். மணமாகி 7 ஆண்டுகள் கணவரோடு வாழ்ந்தபின் கைம்பெண் ஆனவர். அவருக்கு வயது 84. அவர் கோவிலை விட்டு நீங்காமல் நோன்பிருந்து மன்றாடி அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தார். அவரும் அந்நேரத்தில் அங்கு வந்து கடவுளை புகழ்ந்து எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லோரிடமும் அக்குழந்தையை பற்றி பேசினார். ஆண்டவருடைய திருச்சட்டப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு அவர்கள் கலிலேயாவில் உள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்திற்கு திரும்பிச் சென்றார்கள். குழந்தையும் வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாய் இருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவை காணிக்கையாக அர்ப்பணித்த விழாவினை நாம் இன்று கொண்டாடுகின்றோம். பழைய நாட்களிலே இதை சுத்திகர திருநாள், அன்னை மரியாள் தூய்மைப்படுத்தப்பட்ட விழா என்றும் பெயர் சொல்லி அழைப்பார்கள். ஆனால் இன்று முக்கியமாக ஆண்டவரை காணிக்கையாக ஒப்பு கொடுத்தல் என்ற அந்த விழாவினை மையமாக சிந்தித்து நம்மையே மீண்டுமாக இறைவனிடத்தில் ஒப்பு கொடுத்து வாழ நமக்கு அழைப்பினை கொடுக்கின்றது. கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, முதல்ல உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. ஆண்டவர் இயேசுவை காணிக்கையாக ஒப்பு கொடுத்தார்கள். ஒப்பு கொடுக்கப்பட வேண்டுமா, தேவையா? யூதர்களின் சட்டப்படி ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும், ஆகவே தேவை. வேற அவர் இறைவனுடைய மகன் அப்படிங்கிறப்ப எதுக்கு ஒப்பு கொடுக்கணும்? அதாவது இது பழைய ஏற்பாட்டின் கட்டளை. குறிப்பாக தலைச்சென் பிள்ளைகள் இன்றைய அந்த இறை வார்த்தையிலே கேட்டது போல ஆண் தலைப்பேறு அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று இருக்கின்றது. ஆனால் இன்னும் விடுதலை பயண நூல் 13ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை பார்த்தோம் என்றால், ஆண்டவர் மோசையை நோக்கி உரைத்தது, தலைப்பேறு அனைத்தையும் எனக்கு அர்ப்பணம் செய். இஸ்ராயேல் மக்களிடையே மனிதரிலும் கால்நடைகளிலும் கருப்பையை திறக்கும் எல்லா தலைப்பேரும் எனக்குரியவை என்றார் என்று அந்த விடுதலை பயண நூலிலே சொல்லப்படுகின்றது. ஆகவே இங்கே சூசையும் அன்னை மரியாளும் இயேசு தெய்வ குழந்தையாக இருந்த போதும்
அந்த இஸ்ராயேல் மக்களுடைய அந்த யூதர்களுடைய சட்டத்தை நிறைவேற்றுவதற்காக ஆலயத்தில் காணிக்கையாக ஒப்பு கொடுத்தார்கள். இதை முதல் சிந்தனையாக எடுத்துக்கொண்டோம் என்றால், பெற்றோர்களாகிய நாம் அன்றைய அந்த சூசையும் மரியாளும் இஸ்ராயேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளையை நிறைவேற்றினார்கள். அதே லேவியர் புத்தகத்தில் 12ஆம் அதிகாரத்தில் நாம் பார்த்தோம் என்றால் 6, 7, 8 வசனங்கள். சாதாரணமாக ஓராண்டு நிறைவுற்ற செம்மறி ஒன்றை பலியாக கொடுக்க வேண்டும். ஒருவேளை வசதி இல்லாமல் இருக்கின்றவர்கள், 8ஆம் வசனம் சொல்கின்றது, லேவியர் 12:8, ஆட்டுக்குட்டி கொண்டு வர வசதி இல்லாதவர் 2 காட்டு புறாக்களையோ 2 புறா குஞ்சுகளையோ கொண்டு வந்து ஒன்றை எரிபலியாகவும் மற்றதை பாவம் போக்கும் பலியாகவும் படைத்து அவற்றால் குரு அவளுக்கு கரை நீக்கம் செய்வார், அப்போது அவள் தூய்மையாவாள் என்று இருக்கின்றது. ஆகவே பிரியமானவர்களே, அப்படி பார்க்கின்ற போது அந்த யூத சட்டத்தை நிறைவேற்றுவதற்காக தூய யோசேப்பும் அன்னை மரியாளும் அந்த சட்டத்தை கீழ்ப்படிந்தவர்களாக வாழ்கின்றார்கள். அதற்காக இயேசுவை இறைவனிடத்தில் காணிக்கையாக அந்த எருசலேம் தேவாலயத்தில் ஒப்பு கொடுக்கின்றார்கள். பிரியமானவர்களே, ஆகவே பெற்றோர்களாகிய நீங்கள் யோசித்து பாருங்கள், உங்களுடைய பிள்ளைகள் இறைவனுடைய கட்டளைகளை கடைபிடிப்பதற்கு நீங்கள் துணையாக இருக்கின்றீர்களா? 10 கட்டளைகளில் ஒன்று புனித நாட்களை பரிசுத்தமாய் அனுசரிக்க வேண்டியது நம்முடைய கடமை என்று இருக்கின்றது. அதே போலவே திரு அவை கட்டளை ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கடன் திருநாட்களிலும் முழு பூசை, பாதி பூசை இல்லை, முக்கா பூசை இல்லை, அரை பூசை இல்லை, கால் பூசை இல்லை, முழு பூசையை காண்பது. அப்படிங்கிறப்ப பெற்றோர்களாகிய நீங்கள் எந்த அளவுக்கு அக்கறை எடுத்துக்கொள்கின்றீர்கள்? அவனுக்கு படிப்பு தான் பெருசு என்று குழந்தைகளை ஞாயிற்றுக்கிழமை கூட கல்வி கூடங்களுக்கு அனுப்புகின்றோம். கேட்டால் இல்லாட்டினா இப்போ அங்கே பிரச்சனை என்று அனுப்புகின்றோம். ஆகவே யோசித்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. அன்னை மரியாளும் தூய யோசேப்பும் அந்த இறைவனுடைய கட்டளையை முழுவதுமாக பின்பற்றினார்கள். 2ஆம் வாசகத்தில் மிக அழகாக சொல்லப்பட்டிருந்தது, இயேசுவை ஒப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, இருந்தாலும் மக்களுடைய பாவங்களுக்கு கழுவாயாகுமாறும் எல்லாவற்றிலும் தம் சகோதர சகோதரிகளைப் போல ஆக வேண்டியதாயிற்று. மற்றவர்களைப் போல இயேசு தன்னை முழுவதும் ஒரு மனிதனாக எல்லா விதத்திலும் வாழ்ந்த அவர் தன்னை ஒப்பு கொடுக்க தன்னுடைய பெற்றோர்கள் மூலமாக ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றார் என்பதனை நாம் அறிகின்றோம். முதல் வாசகத்தில் மிக அழகாக மலாக்கி புத்தகத்தில் இறைவனுடைய இறை வார்த்தை சொல்கின்றது, நீங்கள் தேடுகின்ற தலைவர் திடீரென தம் கோவிலுக்கு வருவார், நீங்கள் ஆவலிடம் எதிர்பார்க்கும் உடன்படிக்கையின் தூதுவர் இதோ வருகிறார் என்கின்ற வார்த்தையை புனித சிமியோனும் அன்னாலும் ஏற்றுக்கொள்கின்றார்கள். அதன் காரணமாக அங்கே ஆலயத்திற்கு அவர்களும் வந்து இறைவாக்குரைப்பதை காண்கின்றோம். ஆகவே முதல் கருத்தாக பெற்றோர்களாகிய நாம் நம்முடைய குழந்தைகளிலே இறை நம்பிக்கையிலே வளர்ப்பதற்கும் இறை கட்டளைகளை கடைபிடித்து வாழ்வதற்கும் எந்த அளவுக்கு உதவியாக இருக்கின்றோம், எந்த அளவுக்கு முன்மாதிரியாக நான் இருக்கின்றோம். இப்போ குழந்தைகளையும் மற்றவங்களையும் நீங்கள் கோயிலுக்கு போங்கன்னு சொல்லிட்டு நம்ம வேலைக்கு போகிறோமா? குடும்பத் தலைவர் யோசித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். இல்லாட்டினா இங்கே வந்து ட்ராப் பண்ணிட்டு போகிறோமா?
எதுவாக இருந்தாலும் நாம் யோசித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய ஆன்மாவிற்கு நாம் தான் பொறுப்பேற்க வேண்டும். மனைவியோ குழந்தைகளோ தந்தையினுடைய ஆன்மாவிற்கு, கணவனுடைய ஆன்மாவிற்கு பொறுப்பேற்க முடியாது. பிரியமானவர்களே, ஒவ்வொருவருக்கும் அவரவர்களை பொறுப்பேற்க வேண்டும். ஆகவே அந்த இறை கட்டளையை அவர்கள் நிறைவேற்றுவதில் தூய யோசேப்பும் அன்னை மரியாளும் பெற்றோர்களாகிய உங்களுக்கு ஒரு சிறந்த முன்மாதிரியாக இருக்கின்றார்கள். நாம் எப்படி இருக்கின்றோம்? இரண்டாவதாக, அந்த இருவரை பற்றியும் சிமியோனை பற்றியும் அன்னாளை பற்றியும் சொல்கின்ற போது, இறை பற்று கொண்டவர் என்று சிமியோனையும் இறை வாக்கினர் என்று அன்னாவையும் சொல்லி, இன்னும் சிறப்பாக அவர்கள் நேர்மையாளராக ஜெபத்திலே ஆலயத்திலே தங்களுடைய வாழ்நாட்களை செலவழித்தவர்களாக இருந்தார்கள் என்பதனை காட்டுகின்றது. அதன் காரணமாகத்தான் இயேசு அங்கு வந்தபோது அவர்களும் தூய ஆவியின் ஏவுதலால் அங்கு வந்து இறைவாக்கு உரைக்கின்றார்கள். சிமியோன் இறைவாக்கு உரைத்ததை நாம் வாசிக்க கேட்டோம். பிரியமானவர்களே, புறவினத்தாருக்கு இருளகற்றும் மொழியாக இயேசு இருக்கின்றார் என்பதனை மிக அழகாக தூய சிமியோன் சுட்டி காட்டியதை நாம் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே வாசிக்க கேட்டோம். ஆகவே இறைவனோடு இணைந்திருக்கின்ற நிலையிலே தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவராக நாம் ஒவ்வொருவருமே இருப்போம் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. நம் ஒவ்வொருவருக்குமே ஞானஸ்தானத்தின் வழியாகவும் இன்னும் சிறப்பான விதத்தில் உறுதி பூஸ்தல் என்னும் அருள் அடையாளத்தின் வழியாக, அந்த திருவருட்சாதனத்தின் வழியாக தூய ஆவியாரையும் அவருடைய கொடைகளையும் கனிகளையும் நிறைவாக நாம் பெற்றிருக்கின்றோம். அப்படி என்றால் ஆவியின் ஏவுதலால் நாம் உந்தப்பட்டு இருக்கின்றோமா? நம்முடைய செயல்கள் அதற்கேற்றாற்போல் இருக்கின்றதா என்று சிந்தித்து பார்க்க நாம் ஒவ்வொருவருமே அழைக்கப்படுகின்றோம். இது இரண்டாவது சிந்தனையாக இன்றைய நாளிலே நாம் எடுத்துக்கொள்வோம். மூன்றாவதாக, புற இனத்தாருக்கு இருளகற்றும் மொழியாக இயேசு இருக்கின்றார். ஆகவே தான் நாம் அந்த இன்றைய நாளை மெழுகுதிரி திருநாள், மெழுகுதிரி பூசை என்று இந்த திருவிழாவை சொல்வார்கள். ஏனென்றால் நாமும் அந்த மெழுகுதிரியை ஏந்தியவர்களாக ஆலயத்தை சுற்றி வந்தோம். இயேசு உலகின் ஒளியாக இருக்கின்றார். புறவினத்தாருக்கு இருளகற்றும் ஒளியாக இயேசு இருக்கின்றார் என்றதை சிமியோன் அறிவித்தார். இயேசுவும் தான் வாழ்ந்த போது யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரத்தில் நாம் பார்த்தோம் என்றால் மிக அழகாக அங்கே சொல்வார். 12ஆம் வசனத்தில் மீண்டும் இயேசு மக்களை பார்த்து, உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார். மீண்டுமாக மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 14 16 வரை உள்ள இறை வாக்கியங்களை பார்த்தோம் என்றால் அங்கே சொல்லப்படுகின்றது, நீங்கள் உலகிற்கு ஒளியாக இருக்கின்றீர்கள், உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க என்று. ஆகவே அந்த இயேசு ஆகிய ஒளியை பெற்றிருக்கக்கூடிய நாம் பிறருக்கு ஒளியாக இருக்க வேண்டும். நீங்கள் உலகிற்கு ஒளியாக இருக்கின்றீர்கள், உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க என்று சொல்லப்படுகின்றது. அந்த விதத்தில் நம்முடைய ஒளி மனிதர் முன் ஒளிர்கின்ற விதத்தில் நம்முடைய வாழ்வானது அமைந்திருக்கின்றதா என்று யோசித்து பார்க்க நாம் ஒவ்வொருவருமே இன்று அழைக்கப்படுகின்றோம். இதுவே இன்றைய மூன்றாவது சிந்தனையாக இருக்கின்றது. நம்முடைய வாழ்வே நற்செய்தியாக இருக்கின்றதா? யோசித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய செயல்கள் நற்செயல்களை செய்கின்ற போது நாம் ஒளியாக இருக்கின்றோம். நம்முடைய அன்னை தெரேசா சேவை குழுவினர் இந்த ஜனவரி மாதத்தில் நிறைய பேர் ரோட்டிலே படுத்து இருக்கின்றவர்களுக்கு, சும்மா படுத்துட்டு இருக்கவங்களுக்கு போர்வையை போர்த்தினார்கள். ஒரு சிலரெல்லாம் நிகழ்ச்சியோடு அந்த இதை பகிர்ந்து கொண்ட போது சொன்னாங்க, ரொம்ப நன்றி,
என்று அந்த குரிலே நடுங்கிக் கொண்டிருந்தவர்கள் சொன்னார்கள். அதுபோல கடந்த வாரம் நம்முடைய இளைஞர்கள், இளம் பெண்கள் மரியாலயாவிற்கு சென்று அங்கிருக்கக்கூடிய அந்த தாய்மார்களை, குழந்தைகளை சந்தித்தார்கள். இதெல்லாம் தான் ஒளியாக செயல்படக்கூடிய செயல்களாக இருக்கின்றன. நம்முடைய வாழ்விலே அத்தகைய நல்ல செயல்கள் எல்லாம் ஒளியாக, எத்தனையோ பேர் இன்றும் நம்முடைய வாழ்விலே ஒளியாக இருந்து பல்வேறு நற்செயல்கள் மூலம் நம்முடைய ஒளி பிறருக்கு ஒளிர்கின்ற விதத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். என்னுடைய வாழ்வு அப்படிப்பட்டதாக ஒளியாக இருக்கின்றதா என்று சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். இன்று நம்முடைய பங்கிலே நற்செய்தி அறிவிப்பு ஞாயிறை கொண்டாடுகின்றோம். நற்செய்தி அறிவிப்பு ஞாயிறு என்கின்றவுடன் ஏதோ காசு கொடுத்தோ அதோடு முடிந்து விடுவது என்பதல்ல, மாறாக நம்முடைய வாழ்வே நற்செய்தியாக மாற வேண்டும். அந்த விதத்தில் இன்னும் சிறப்பாக அந்த நற்செய்தி அறிவிக்கின்றவர்களுக்கு நம்மால் முடிந்த அந்த தொகையை கொடுக்கிறதற்காகத்தான் அந்த நற்செய்தி அறிவிப்பு ஞாயிறு கவர்களும் அதே போலவே சிறப்பு காணிக்கையும் எடுக்கப்படுகின்றது என்றால் அதற்கு காரணம் அதுதான். ஆகவே பிரியமானவர்களை யோசித்து பார்ப்போம். இந்த 3 சிந்தனைகளையும் உள்வாங்கிக் கொள்வோம். முதலாவதாக, அன்னை மரியாளும் புனித யோசேப்பும் இறைவனுடைய கட்டளையை நிறைவேற்றினார்கள். அப்படி இருக்கின்ற போது நான் இறைவனுடைய கட்டளையை நிறைவேற்றுகின்றேனா? இரண்டாவதாக, சிமியோனும் அன்னாவும் இறைவாக்கு உரைத்து தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு வழிநடத்தப்பட்டார்கள். நாம் அதே ஆவியால் இயக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோமா? மூன்றாவதாக, உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க என்று இயேசு நம்மை பார்த்து சொல்கின்றார். ஒளியை அந்த விளக்கினை ஏந்தி நாம் செல்கின்ற போது நம்முடைய வாழ்வு பிறருக்கு ஒளியாக இருக்கின்றதா? இந்த 3 சிந்தனைகளையும் உள்வாங்கிக் கொள்வோம். சிறப்பாக ஒளியாக இருக்க வேண்டுமென்றால் நாம் இறை வார்த்தையை வாழ்வாக்க வேண்டும். அன்பியங்களிலே குடும்பமாக கலந்து கொள்ள வேண்டும். இன்னும் சிறப்பாக நம்முடைய நற்செயல்களால் இறைவனை அறிவிக்கின்றவர்களாக நாம் வாழ வேண்டும். நம்முடைய குடும்பங்களிலே ஒவ்வொரு நாளும் ஜெபங்களை ஜெபித்து இறை பிரசன்னத்தை, இறை ஆவியை கொண்டவர்களாக வாழ முயற்சிக்க வேண்டும். அப்படி வாழ்கின்ற போது நாம் நம்மை முழுவதுமாக மீண்டுமாக இறைவனுக்கு அர்ப்பணிக்க அழைக்கப்படுகின்றோம். இதே இன்றைய நாளிலே அர்ப்பணிக்கப்பட்டவர்களுக்காக ஜெபிக்க 1999 ஆண்டிலே திருத்தந்தை 2ஆம் யோவான் பவுல் அவர்கள் இந்த பிப்ரவரி மாதம் 2ஆம் நாளை த டே ஆஃப் ஃபார் த கான்சக்ரேட்டட் பீப்புள் என்று அறிவித்தார். ஆகவே குருக்கள், இருபால் துறவியர் இவர்களுக்காகவும் இந்த திருப்பலியிலே நாம் சிறப்பாக ஜெபிப்போம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். கடவுள் ஒருவர் இருக்கின்றார்.
கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய இந்த திருப்பலியானது தங்களையே அர்ப்பணித்த குருக்கள் இருபால் துறவியருக்காகவும் நம்முடைய பங்களை பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய குருக்கள் அருட்சகோதரிகளுக்காக ஜெபிப்போம். மற்றும் 10, 11, 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வினை எழுதக்கூடிய நம்முடைய குழந்தைகள் அனைவரும் நல்ல மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற வேண்டும் என்பதற்காகவும், ஜீசஸ் டோனா கருத்துப்படி மரித்த செல்வநாதன் கேத்ரின் லூர்து ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும், ரீட்டா கருத்துப்படி இன்னாசிமுத்து ஜேம்ஸ் ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும், பிரிட்டோ சாந்தா ஜெயமேரி கருத்துப்படி தொழில் முன்னேற்றம் வேண்டியும், ஜான் சிஜி கருத்துப்படி கடவுளுக்கு நன்றியாகவும், செனோன் உடல் நலம் வேண்டியும், ஜோசப் ஜெய்சிங் ராணி கருத்துப்படி ஜெபமாலை சவரி அம்மாள் காணிக்கை மேரி வின்சென்ட் இவருடைய ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும், பிரிசில்லா கருத்துப்படி சவேரியார் ஆரோக்கிய செல்வி ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும், குரூஸ் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் மதலை மேரி அம்மாள் உடல் நலம் வேண்டியும், சந்தீப் திரேசா கருத்துப்படி திவ்யநாதன் 21ஆம் ஆண்டு நினைவிலே ஆண்மை இலைப்பாற்றிக்கவும் மற்றும் குடும்ப நலன் குழந்தைகள் உடல் நலம் வேண்டியும், ஃபெலிக்ஸ் கல்பனா குடும்பத்தார் கருத்துப்படி சாமிக்கண்ணு ஃபிலோமின் ராஜ் ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும், குடும்பத்திலே மரித்த எல்லா ஆன்மாக்களுக்காகவும், ஆரிக்கராஜ் அமல்யா குடும்பத்தார் கருத்துப்படி மாதா செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், டேனியல் தேர்வு நன்றாக எழுதியதற்கு நன்றியாகவும், அந்தோனி அருள் ஜெயராஜ் ரெக்ஸ்லின் அருள் செல்வன் கருத்துப்படி கடவுளுக்கு நன்றியாகவும், ரத்தினசாமி உடல் நலம் பெற வேண்டியும், ஜான் பீட்டர் பாத்திமா மேரி கருத்துப்படி தேவ சகாயம் ரத்தினம்மாள் அருள் ஜோதி இவருடைய ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும், குடும்பத்தில் மரித்த எல்லா ஆன்மாக்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. அன்பார்ந்தவர்களே, இயேசுவை காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த நாளிலே நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து நம்முடைய தேவைகளுக்காக இறைவனிடத்தில் மன்றாடி ஜெபிப்போம். திருப்பொழிவு செய்யப்பட்டவர்களை அனைத்து தீங்கிலிருந்தும் விடுவித்து காக்கும் எம் இறைவா, திருத்தந்தை முதல் பொதுநிலையினர் வரை அனைவரையும் உமது இறைத்தூது பணியாளராக நீர் விடுத்த அழைப்பை நன்கு உணர்ந்து உமது அன்பும் உடனிருப்பும் எங்களுக்கு இவ்வுலகில் எல்லா வெற்றிகளையும் தேடித்தரும் என்பதை உணர்ந்து செயலாற்ற வேண்டிய வரங்களை வழங்கிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உயர்ந்த இடத்தில் எம்மை நிலையாய் நிற்க செய்யும் இறைவா, எங்கள் குடும்பங்களில் அரசு தேர்வு எழுதவிருக்கும் எங்கள் பிள்ளைகளுக்காக மன்றாடுகிறோம். இவர்கள் உடல் உள்ளம் சுகம் தந்து தேர்வு காலங்களில் தேவையான குணம், தெளிந்த அறிவு, தன்னம்பிக்கை, பெற்றோரின் உடனிருப்பு, ஞாபக சக்தி மற்றும் கடமையுணர்வு தேர்வினை சிறப்பாக செய்ய வேண்டிய அருள் வரங்களை நிறைவாய் பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதியோடும் நேர்மையோடும் செயலாற்றுவதில் மகிழ்ச்சி அடைகின்ற எம் தந்தையே இறைவா, அரசு பொதுத் தேர்வை சந்திக்கின்ற எம் பிள்ளைகள் தங்களது தேர்வு அறைகளில் தேர்வை நடத்துபவர்கள் நீதி நேர்மையோடு செயல்படவும், மாணவ மாணவிகள் நலன் கருதி அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்ய நல் மனதினை தந்து இவர்களது எதிர்காலம் சிறப்பாக அமைய இத்தேர்வுகள் வழிவகுக்கின்றன என்பதை உணர்ந்து செயல்பட தேவையான அருளை தந்தள்ள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வின் ஊற்றே இறைவா, நற்செய்தியை உலகிற்கு அறிவித்த தண்டலையே அர்ப்பணித்து கொண்டு உலகின் ஆபத்து நிறைந்த இடங்களில் பல இடையூறுகள் இடைப்பாறுகளை சந்திக்கும் அருட்பணியாளர்கள் அருட்சகோதரிகள் ஆவியானவரின் வல்லமையில் இறையாட்சி மலர இவர்களது பணி பலன் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பே உருவான இறைவா, இன்றைய நாட்களில் உலகெங்கும் நிலவும் போட்டிகளுக்கும் பயங்கரவாதத்துக்கும் முக்கிய காரணமான அன்பில்லாமை போக்கிடவும் அகதிகளை பிற நாட்களுக்கு புலம்பெயர்ந்த மக்கள் வேண்டிய அடைக்கலமும் அவர்கள் தனித்தன்மைகளை போற்றப்படவும் எல்லோரையும் தம் சகோதர சகோதரிகளை ஏற்றுக்கொள்ளவும் நல்ல எண்ணங்களை அருள வேண்டும் என இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம்.
எங்கள் அன்பு தாயும் தந்தையுமான இறைவா, தைரியமாயிருங்கள், நான் தான் அஞ்சாதீர்கள் என்று சொன்ன அன்பு இயேசுவே, தேர்வு எழுதக்கூடியவர்கள் தைரியத்தோடு தேர்வினை சந்திக்கவும். இன்னும் இங்கு கூடியிருக்கின்ற நாங்கள் உம்முடைய கட்டளைகளை பின்பற்றி உலகிற்கு ஒளியாக வாழவும் தேவையான வரங்களை தந்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பெருமான இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கின்றோம். ஜெபம் கேட்டு ஆசீர்வதியும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மறை நற்செய்தி அறிவிப்பு ஞாயிற்கான கவர்களை கொண்டு வந்தவர்கள் வரிசையிலே கொடுக்கவும், அதனைத் தொடர்ந்து காணிக்கை எடுக்கப்படும். நீரல்லவோ
ஆண்டவரே அனைத்து தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, உன்னோடு பலியாக நானும் இணைகின்றேன். காணிக்கை ஏற்றிடுவாய், காணிக்கை ஏற்றிடுவாய். தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே. வானம் காணும் ஒளியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. வேகம் சிந்தும் துளியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய இதம் என்னுடைய இதமான இந்த பலியானது எல்லாம் வல்ல தந்தையாக்கி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவரும் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பணியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை உலகம் வாழ்வு பெற ஒரே மகன் மாசற்ற செம்மறியாக உமக்கு அர்ப்பணிக்க பெற வேண்டும் என்று நீர் திருவுளமானாரே. திரு அவை அக்களிப்புடன் ஒப்புக் கொடுக்கும் காணிக்கை உமக்கு உகந்ததாய் இருக்க அருள் வீராக்கு. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவருடைய ஆக்கு உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமல்ல எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம்மோடு என்றுமுள்ள உம் திருமகன் இன்று கோவிலில் காணிக்கையாக அர்ப்பணிக்கப்பட்டார். அவரை இஸ்ராயல் மக்களுக்கு மாட்சி எனவும் பிற இனத்தாருக்கு ஒளி எனவும் ஆவியாரால் அறிவிக்கப்பட்டார். ஆகவே எமது மீட்பை மனமகிழ்ச்சியுடன் எதிர்கொள்ளச் செல்லும் நாங்கள் வானதூதர்களோடும் புனிதர்களோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் மதுமாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. அப்பா தந்தையே, இறைவா, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கு எல்லாம் திடக்கமும் ஊற்றுமாக நீரே இருக்கின்றீர். ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணென்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டே, எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நீ நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் அக்வாயினஸ் சீனிய திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவை பெறச் செய்தருளும். தாயும் தந்தையுமான இறைவா, இந்த வேளையிலே இந்த பலிப்பீடத்தை சுதந்திரிக்கின்ற இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும், இந்த திருப்பலியை ஒப்பு கொடுக்கின்றவர்களையும் நீரே நிறைவாக ஆசீர்வதித்தரலாம். எம் 10, 11, 12ஆம் வகுப்பு குழந்தைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஞானத்தால் நிரப்பி தைரியத்தையும் தூய ஆவியின் கடைகளையும் நல்ல ஞாபக சக்தியும் கொடுத்து அவர்கள் நல்ல மதிப்பெண்களும் தேர்விலே தேர்ச்சி பெற தேவையான வரங்களை நீரே தாரும் சுவாமி. இங்கு கூடி வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருடைய வேண்டுதலையும் மன்றாட்டையும் கேட்டருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எம் சகோதர சகோதரிகளையும், இறந்த எம் பெற்றோர், உற்றார், உறவினர், நண்பர்கள், உபகாரிகள், யார் முனையாத ஆன்மாக்களையும், முத்திரிக்க நிலையில் இருக்கின்ற ஆன்மாக்களையும், இந்த திருப்பலியிலே நினைவு கூறப்படுகின்ற ஆன்மாக்களையும் நீர் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணம் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். இறைவனின் கன்னி தாயான தூய மாட்சிமிக்க புனித மரியா, தூய வளனார், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகிலும் கோந்தவராய் இருந்த புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமணி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென்,
இறையுடைய அரசு இவ்வுலகிலே மலர இறை தந்தையை நோக்கி நாம் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் உமது பெயர் தூயது என போற்றப்பெற்க. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை ஆபத்து துன்பமாக்கி அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவிட நல்லம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு தருகின்றேன் என்றும் திருத்தூதருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களையும் பலவீனங்களையும் பாராமல் அது திறவையின் வீல் நம்பிக்கையை நோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அன்பையும் மகிழ்ச்சியும் தந்தருள திருளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை நாம் பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவன் செம்மறியே, எம்மேல் இரக்கத்தையும். உலகின் பாவம் போக்கும் இறைவன் செம்மறியே, எம்மேல் இரக்கத்தையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, நம் ஆண்டவர் இயேசு. புறவினத்தாருக்கு இருளகற்றும் ஒளியாம் இயேசு இவரே. நாமும் ஒளியாக வாழ நம்முள்ளத்தை நாடி இந்த தெய்வம் வருகின்றார். இவருடைய அன்பின் விருந்திற்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவர் கிறிஸ்துவின் துரந்தமும் நம் ஒருவரையும் காத்து நித்திய வாழ்வு தருவதாக. ஆமென். விண்வெளி போற்றி பாடும் மன்னன் கருணையில்
கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று ஆண்டின் பொதுக்காலம் 4ஆம் வாரம். இன்றைய நாளை ஆண்டவரை காணிக்கையாக அர்ப்பணித்தல் விழாவினையும் நாம் சிறப்பித்திருக்கின்றோம். இந்த வாரத்தில் திருநாட்கள் 4ஆம் தேதி மறைசாட்சியான நம்முடைய ஒருவரில் மரித்த புனித ஜான் தே பிரிட்டோ அருள் பணியாளர் அவருடைய நினைவினையும், 7ஆம் தேதி புனித கொன்சாலா கார்சியா மறைசாட்சி நினைவினையும் நாம் கொண்டாடுகின்றோம். திருவழிபாட்டு நேரங்கள் இந்த வாரத்தில் திங்கள், புதன், வியாழன், சனி ஆகிய நாட்களிலே காலை 6:30 மணிக்கும், செவ்வாய், வெள்ளி ஆகிய நாட்களிலே மாலை 6:30 மணிக்கும் திருப்பலியானது நடைபெறும். வருகின்ற வெள்ளிக்கிழமை மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை. ஆகவே அன்று சில இறையிறக்க நவநாள் நற்கருணை ஆசிரியர் முடிந்த பிற்பாடு அனைவருக்கும் பங்கேற்கின்றவர்களுக்கு மீது திரு எண்ணெய் பூசி ஜெபிக்கப்படும். பிரியமானவர்களே, இந்த திருப்பலி இறுதி ஆசிர் முடிந்த பிற்பாடு 10, 11, 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வினை எழுதக்கூடிய குழந்தைகள் மற்றும் அவர்களுடைய பெற்றோர்கள் மட்டும் இங்கு இருக்கவும், மற்றவர்கள் மௌனமாக வெளியே செல்லவும், ஞாயிறு மறைக்கல்வி ஆசிரியர்கள் குழந்தைகளை வரிசையாக அழைத்து கொண்டு செல்லவும், அதனைத் தொடர்ந்து அந்த 10, 11, 12ஆம் வகுப்பு குழந்தைகளுக்காகவும் பெற்றோர்களுக்காகவும் சிறப்பாக ஜெபிக்கப்படும். ஆகவே அந்த நிகழ்விலும் அனைவரும் இருங்கள். அதனைத் தொடர்ந்து அது முடிந்த பிற்பாடு 10, 11, 12ஆம் வகுப்பு குழந்தைகளுக்கு தேர்வினை சந்திப்பதற்கான வழிகாட்டுதல் நெறிமுறைகளை நம்முடைய ஆசிரியர்கள் ஒரு சில பாடங்களுடைய முக்கியத்துவத்தையும் முக்கிய பிரிவுகள் என்ன என்பதனை பற்றியெல்லாம் எடுத்துரைப்பார்கள். ஆகவே அதிலும் கலந்து கொண்டு பயனடையும்படி, இறுதி வரை இருந்து பயனடையும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்த ஞாயிறு லூர்துபுரம் தேர் திருவிழா. ஆகவே நம்முடைய பங்கிலே திருப்பலி நடைபெறாது. இன்னும் ஞாயிறு மறைபரப்பு ஞாயிறுக்கான கவர்களை கொடுக்காதவர்கள் 16ஆம் தேதி கொடுக்கவும், அதை போலவே 16ஆம் தேதி அன்று சிறப்பு காணிக்கை பவனியினை அருட்தந்தையர்களும் அருட்சகோதரிகளும் எடுப்போம். ஆகவே சிறப்பாக அதில் பங்கேற்போம். அதே போலவே பிரியமானவர்களை, இந்த வாரத்தில் புனித சூசியப்பர், குழந்தை தெரேசா, மரியன்னை, அந்தோணியார் ஆகிய அன்பியங்களில் அன்பிய கூட்டங்கள் நடைபெறும். தவறாமல் அன்பிய குடும்பங்கள் அனைத்தும் பங்கேற்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தயவு செய்து இந்த அன்பிய கூட்டங்களில் ஆர்வத்தோடு அனைவரும் பங்கேற்கும்படி உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். திருமண தயாரிப்பு வகுப்பானது அடுத்த சனி, ஞாயிறு ஆகிய நாட்களில் நடைபெறும். பங்கு பெற உள்ளவர்கள் என்னிடத்தில் கடிதத்தை பெற்று செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பிரியமானவர்களே, 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தில் முகமலர்ச்சியோடு கொடுப்பவர் மேல் கடவுள் அன்பு கூறுகின்றார். உங்களுடைய கொடுக்கலுக்கு ஏற்ப இறை ஆசை நிறைவாக கிடைக்கும் என்று 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 6 - 9 வரை உள்ள இறை வாக்கியங்களிலே நாம் காண்கின்றோம். உங்களில் நிறைய பேர் நம்முடைய பங்கின் வளர்ச்சிக்காக மாதம் சந்தாவை தவறாமல் கொடுக்கின்றார்கள். ஒரு சில குடும்பங்கள் ஒவ்வொரு ஆண்டுமே சந்தா தொகையை அதிகரித்து கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய ஒழுங்கு பிரகாரம் மாத வருமானம் பெறுகின்றவர்கள் 1% கொடுக்க வேண்டும் என்று இருக்கின்றது. ஆனால் இன்னும் நிறைய பேர் வெறும் 50 ரூபாய் மட்டும் கொடுத்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆகவே இனிமேலாவது குறைந்தபட்சம் 100 ரூபாயாவது மாதத்திற்கு உங்களுடைய மாத சந்தாவை கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்.
பிரியமானவர்களே, நம்முடைய ஆலயத்திற்காக 2 கேண்டில் ஸ்டாண்டை திரு ஜோசப் ஆண்டனி சகுந்தலா குடும்பத்தார் கொடுத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். விண்ணக தந்தையே, திருமகனும் எம் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றியறியச் செய்த பிறர் அன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்புவனவாக. நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து ஆட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மானிட உள்ளங்களும் முழு உலகமும் புதிய விண்ணகம் புதிய மண்ணகம் நோக்கிய காத்திருத்தலில் மாற்றம் பெறுவனவாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எம்மில் தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் எம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றுதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கே மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாகுக. நன்றி கூறி மன்றாடுவோமாக்கு. ஆண்டவரை கிறிஸ்துவை காண முன் தாம் சாவதில்லை என்ற சிமியோனின் எதிர்பார்ப்பை நீர் இன்று நிறைவேற்றினீரே. அதனால் நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு வழியாக எங்களிடம் உமது அருளை நிறுவபெறச் செய்வதால் ஆண்டவர் கிறிஸ்துவை எதிர்கொள்ள புறப்படும் நாங்கள் நிலை வாழ்வடைய அருள் புரிவீராக்கு. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் சிறப்பு ஆசிரியை பெற தலைவணங்கி நாம் ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் உங்கள் மேல் கனிவு கொண்டு ஆண்டவரை அர்ப்பணித்த நாளிலே உங்களுடைய அர்ப்பணத்தை ஆசீர்வதித்து உங்களுக்கு தமது ஆசியை நிறைவாய் பொழிவாராக. நம்பிக்கை போதனையால் அவர் என்றும் உங்களுக்கு ஊட்டம் தந்து புனித செயல் புரிவதில் நீங்கள் என்றும் நிலைத்திருக்க செய்வாராக. அன்பு, அமைதி, மகிழ்ச்சி ஆகியவற்றின் வழியை அவர் உங்களுக்கு காட்டி தம்மை நோக்கி நீங்கள் வர அவர் அருள்வாராக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. உலகிற்கு ஒளியாக வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கைப்படி தொடரட்டும்.